அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை நாம் தியானிக்கின்றோம். நற்செய்தி பகுதியாக மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வரையிலான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு தன் சீடர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தனியாக அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு சென்று அவர்கள் முன் தோற்றம் மாறுகின்றார். அவருடைய ஆடைகள் வெள்ளை வெளியேறென ஒளி வீசுகின்றன. மோசேயும் எலியாவும் தோன்றி அவரோடு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை சீடர்கள் பார்க்கின்றார்கள். இனி இந்த நிகழ்ச்சியை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய தகவலோடு நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவர் இயேசு உருமாற்றம் பெற்ற இந்த மலையை பற்றியது. நாம் பொதுவாக இந்த மலை தாபோர் மலை என்று நாம் அழைக்கின்றோம். ஆனால் இது தாபோர் மலையாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று விவிலிய ஆசிரியர்கள் சிலர் கருத்து சொல்கின்றார்கள். ஏனென்றால் இந்த உருமாற்ற நிகழ்வு இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்று தன்னுடைய இறப்பை பற்றி முன்னறிவித்த பின்னால் இந்த நிகழ்வு நடக்கின்றது. எனவே பிலிப்பு செசாரியாவிலிருந்து இயேசு தாபோர் மலைக்கு வர வேண்டும் என்றால் 40 மைல் கடந்து வர வேண்டும். பிலிப்பு செசாரியா பகுதியிலே அங்கிருந்து 14 மைல் தொலைவிலே இருக்கின்ற அந்த ஹெர்மோன் மலையில்தான் ஆண்டவர் உருமாற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, நற்செய்திகளிலே ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்து சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. அதை வைத்து பார்க்கும்போதும் தாபோர் என்பது ஒரு உயர்ந்த மலை என்று சொல்வதற்கு இல்லை. தாபோர் மலையின் உயரம் 575 மீட்டர்கள். ஆனால் ஹெர்மோன் மலையின் உயரம் 2814 மீட்டர்கள். இதை வைத்து பார்க்கும்போதும் ஹெர்மோன் மலையில்தான் அவர் உருமாற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் துவக்க காலத்திலிருந்தே 3ஆம் நூற்றாண்டிலே ஆரிஜின் என்னும் திருச்சபையின் தந்தை அவர்கள் இந்த நிகழ்வு நடந்தது தாபோர் என்று சொல்கின்றார். அதற்கு பின் வந்த அடுத்த நூற்றாண்டில் 4ஆம் நூற்றாண்டில் வந்த எருசலேம் நகர் சிரில் என்பவரும் இந்த நிகழ்வு தாபோர் மலையில் நடந்தது என்று சொல்லுகின்றார். எனவே இது எந்த மலையில் நடந்தது என்பது பற்றிய ஒரு கேள்விக்கு நற்செய்தியாளர்கள் பதில் சொல்லவே இல்லை. எனவே இந்த நிகழ்வு எங்கே நடந்தது என்பதை விட என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்பதில் தான் நற்செய்தியாளர்கள் கவனம் செலுத்துகின்றார்கள். நாமும் அதை நோக்கித்தான் நம்முடைய சிந்தனைகளை திருப்ப வேண்டும். இந்த நிகழ்வு 6 நாட்களுக்கு பின் நடப்பதாக மார்க் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். எதற்கு பின் 6 நாட்கள்? இயேசு தன்னுடைய சாவை பற்றிய அந்த செய்தியை சொன்ன பின்னால் அங்கு நடக்கின்ற ஒரு குழப்பம். ஏனென்றால் அதற்கு முன்தான் தான் யார் என்ற கேள்விக்கு பேதுரு அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார். இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்ட பேதுருவுக்கு அந்த மெஸ்ஸியா பாடுகள் பட்டு சாவை சந்திக்க வேண்டும் என்று இயேசு சொன்னபோது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே கடிந்து கொள்ளுகின்றார். இது அவருக்கு இடரலாக இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இயேசு கொலை செய்யப்படுவார் என்றால் அவர் மெஸ்ஸியாவாக இருக்க வாய்ப்பு இல்லையே என்று கூட பேதுரு ஒரு கணம் யோசித்திருக்கலாம். எனவே பேதுரு மற்றும் அவருடைய அந்த சீடர்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கு இந்த நிகழ்வு தேவைப்பட்டது. இயேசு மெஸ்ஸியாதான், இயேசு வல்லமையுள்ள கடவுளின் மகன்தான் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் எண்பித்தாலும் அந்த மெஸ்ஸியா சிலுவையில் பாடுபட வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சவால் முன்வைக்கப்படுகின்றது. இது ஒரு முரணாகவே அவர்களுக்கு தோன்றும். இந்த முரணை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். தொடக்க நூல் அல்லது ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரத்தில் வருகின்ற ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிடச் செல்லுகின்ற அந்த காட்சி தான் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற காட்சி. ஈசாக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு மகன்.
அந்த ஈசாக்கின் வழியாக ஆபிரகாமுக்கு சந்ததியினர் வானத்தின் விண்மீன் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகுவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த பின்னணியிலே அந்த ஒரே மகனையும் பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கட்டளை எவ்வளவு முரணாக இருக்கின்றது. இந்த முரணை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது எனக்கு துணையாக வந்த ஒரு நூல் டைம் ஆஃப் ரினியூவல், புதுப்பித்தலின் நேரம். இந்த புத்தகத்தை எழுதியவர் அருட்சகோதரி மேரி பிரான்சிஸ் என்பவர். புனித கிளாராவின் எளிய சகோதரிகள் சபையை சார்ந்தவர். இவர் இந்த புத்தகத்தில் வாக்களிக்கப்பட்ட ஒரு மகனை கூட ஆபிரகாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சவாலை அவர் எப்படி பார்க்கின்றார் என்பதை நான் வாசித்த போது உள்ளபடியே எனக்கு அது ஒரு புதிய சிந்தனையாகவே இருந்தது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஒரு பொக்கிஷம். ஆனால் அந்த பொக்கிஷம் அவருக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அவருக்கு சொந்தமானது அல்ல. நம்மிடம் இருப்பவை எல்லாமே கொடுக்கப்பட்டவை, நாம் பெற்றுக்கொண்டவை தான், கொடைகள் தான். இதைத்தான் புனித பவுலும் கொரிந்து நகர் மக்களுக்கு எழுதுகின்ற அந்த முதல் மடலிலே 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே. நாம் பெற்றுக்கொண்டவை என்றால் அது நமக்கு சொந்தமாக ஒரு நாளும் இருந்தது இல்லை. அது எந்த நேரத்திலும் நம்மிடமிருந்து எடுக்கப்படவும் செய்யலாம் என்பதை அது சுட்டிக்காட்டுகின்றது. ஈசாக்கை ஆபிரகாம் கொடையாக பெற்றார். அந்த கொடை அவரிடமிருந்து எடுக்கப்படுகின்றது. அப்படித்தான் ஆபிரகாம் அதை பார்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய ஈசாக்குகள் இருக்கின்றார்கள். பொக்கிஷம் அருமையானது, அற்புதமானது. ஆனால் அவை கூட நம்மிடமிருந்து எடுக்கப்படும் படலாம். சிலருக்கு தாங்கள் செய்கின்ற பணி, வேலை, அது ஒரு ஈசாக்கு. பொக்கிஷம் போல, கண்ணன் கர்மணி போல அதை பத்திரமாக பாதுகாக்கின்றார்கள். செய்கின்ற செயலிலே தீவிர அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றார்கள். ஆனால் அந்த பணி கூட அவர்களிடமிருந்து எடுக்கப்படலாம். தொடர்ந்து பணி செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகலாம். கொடையாக பெற்றுக்கொண்டோம், அது எடுக்கப்படுகின்றது, கொடுத்துவிடு. சிலருக்கு அற்புதமான திட்டங்கள், கனவு திட்டங்கள் இருக்கும். இதை நாம் சாதிக்க வேண்டும், இதை செய்து முடிக்க வேண்டும். ஈசாக்கு போல பொக்கிஷம். ஆனால் அது கூட சாத்தியப்படாது. நான் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும், படிக்கப் போக வேண்டும். வாய்ப்புகள் மறுக்கப்படலாம். விட்டுவிடு, அது உனக்கு சொந்தமாக இருந்தது இல்லை என்று நினைக்க பழகிக்கொள். இன்னும் சிலர் தங்களுடைய பிரச்சனைகளை ஈசாக்காக வைத்திருப்பார்கள். அந்த பிரச்சனை விடமாட்டாங்க. அவன் எனக்கு எதிராக எதை செய்தான், அதை என்னால் மறக்க முடியாது. அதை பொக்கிஷம் போல பேணி பாதுகாப்பார்கள். அந்த ஈசாக்கை கூட விட்டு தள்ளு என்று சொல்லுகின்ற ஒரு மனநிலையை தான் அந்த ஆபிரகாம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற மனநிலை. அதே போல நம்முடைய பேதுருவுக்கும் ஒரு பொக்கிஷம், மெசியா. மெசியா என்றால் அவருக்கென்று ஒரு கனவு. அந்த மெசியா இதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு சில திட்டங்கள். இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெற வேண்டும், ரோமானியர்களை எதிர்த்து போராட வேண்டும், அவர்களை தோற்கடிக்க வேண்டும். ஒரு பெரிய பிளான். ஆண்டவர் இந்த உருமாற்று நிகழ்வின் மூலம் சொல்லுவது விற்று. தந்தையாகிய கடவுள் பேசுகின்றார், இவரே என் அன்பார்ந்த மைந்தன். இந்த குரல் ஒலியும் இந்த செய்தியும் ஏதோ எல்லோருக்கும் பொதுவானது என்று நாம் புரிந்து கொள்கின்ற விதத்திலே அது உண்மைதான். ஆனால் அப்படி அல்ல. அந்த குரல் ஒலி பீட்டருக்கு, பீட்டர், இது என் அன்பார்ந்த மைந்தன், யூ பெட்டர் லிசன் டு ஹிம். அவருக்கு நீ செவி சாய், அவர் சொல்வதை கேள் என்று சொல்வதாகத்தான் அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டின் 2 தூண்களான திருச்சட்டமும் இறைவாக்குகளும், அதன் பிரதிநிதிகளாக திருச்சட்டத்தை கொண்டு வந்த மோசேயும்
தலை சிறந்த இறைவாக்கினராக கருதப்படுகின்ற எலியாவும் ஆண்டவர் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மெஸ்ஸியா பாடுபட்டே மாற்றி அடைய வேண்டும் என்பது திருச்சட்டத்தின் இறைவாக்குகளின் சாராம்சம். இதை பேதுரு நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதாகவே நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். இயேசுவின் பாதைகளும் பாணிகளும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று 2 மனிதர்கள் ஆசைப்பட்டார்கள், திட்டமிடுகின்றார்கள். ஒன்று யூதாஸ், இன்னொன்று பேதுரு. யூதாஸ் கடைசி வரைக்கும் ஆண்டவர் தன் வழியிலே செல்ல வேண்டும், அவரை எப்படியாவது ஒரு இக்கட்டுக்கு ஆளாக்கியாவது தன் புரட்சிகர பாதையிலே அவரை இட்டு செல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். அவருடைய அந்த பொக்கிஷத்தை விட்டுக் கொடுக்க அவர் தயாராக இல்லை. ஆனால் பேதுரு விட்டுவிடுகின்றார். ஆண்டவர் சொற்படி நடப்போம் என்று தீர்மானிக்கின்றார். எனவே அவருக்கு தனிப்பட்ட முறையில் அது ஒரு தோல்வியாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி பேதுருவுக்கு. துன்பங்கள் இன்றி மாட்சி இல்லை, தோல்வியின்றி வெற்றி இல்லை, சாவின்றி உயிர்ப்பு இல்லை. இதுவே வாழ்வின் தத்துவம் என்பதை ஆண்டவர் இயேசு இன்று எடுத்துரைக்கின்றார். இயேசுவின் குரலுக்கு செவிசாயுங்கள் என்று தந்தையாகிய கடவுள் ஆணையிடுகின்றார். ஆண்டவரின் குரலுக்கு நாம் செவிமடுப்போமா? நன்றி.